என் புள்ள அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி அவனோட மனைவியா ஏத்துப்பாயா. பஞ்சாயத்து என்னாச்சு? நான் உடனே அங்க போகணும். ரெண்டு குடும்பமும் இவ்வளவு நாளா பகையா இருந்தீங்க. இந்த கல்யாணத்தினால உங்க ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல உறவு உண்டாயிருக்கு. அதனால இனிமே நல்லதே நடக்கும்னு உங்க வாழ்க்கைய தொடங்குங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா நில்லுங்க. ஆரத்தி எடுக்கணும். பூங்குடி போமா, போய் விளக்கேத்து. ஏதோ திட்டத்தோட தான் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. அது என்னங்கிறத கொஞ்சம் சொல்றியா? திட்டம் போட்டது நான் இல்ல, இதோ நிக்கிறாரே உங்க பையன். இவர் தான் திட்டம் போட்டு என் கல்யாணத்தை நிறுத்தினாரு. என் பையன் செஞ்சது சரின்னு நான் சொல்ல வரல. அவன் செஞ்சது தப்புதான். ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? உன் அப்பா தானே. நானும் எங்க அப்பா பேசினது சரின்னு சொல்ல வரல. எங்க அப்பா பேசினது உங்க பிள்ளைக்கு பிடிக்கலனா அவரும் இந்த மாதிரி பஞ்சாயத்தை கூட்டி இருக்கலாம்ல. எங்க அப்பாவை பொது பண்ணி இப்ப கேட்க வச்சிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு உங்க மகன் என் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைச்சது எப்படி நியாயமா இருக்கும்? உங்க குடும்பத்தோட உண்மையான முகத்தை இந்த ஊர் உலகத்துக்கு காட்டுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்க எல்லாருடைய போலி பின்பத்தை நான் உடைக்க போறேன். எங்க அப்பாவுக்கு நீங்க செஞ்ச அநியாயத்துக்காகவும் உங்க எல்லாரையும் வருத்தப்பட வைப்பேன். என்ன மச்சான் இது? கிளிய வளர்த்து பூனை கிட்ட குடுக்கற மாதிரி நம்ம வீட்டு பொண்ணு அவனுக்கு போய் கட்டி வச்சிருக்கீங்க. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அன்னைக்கு மாயாண்டி கேட்டப்போ கட்டி கொடுத்திருந்தாவாச்சும் சொத்துல கொஞ்சம் பங்கு கிடைச்சிருக்கும். அந்த மாயாண்டி வீட்டுல போய் பூங்கொடிய கட்டி கொடுத்திருக்கியப்பா. என் பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண. இது நான் எடுத்த முடிவில்ல, பூங்கொடியோட முடிவு. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி பூங்கொடி என்கிட்ட தனியா பேசினான். அவனை நம்ம ஜெயில போட்டா அவன் பணம் காசை வச்சு வெளியில வந்துருவான். வந்து திரும்பி நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவான். அவன் செஞ்சதப்ப உணரவே மாட்டான். உங்க கை அப்படி ஆனதுக்கு அந்த மாயாண்டி தானே காரணம். ஆனா என்னாச்சு? தண்டனை காலம் முடியறதுக்குள்ள அவரை வெளியே வந்துட்டாரு. இந்த ஊர்ல ஒருத்தர் கூட அவங்கள தப்பா பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் அவங்கள தலைமையில தூக்கி வச்சுதான் கொண்டாடுறாங்க. ஆனா நமக்கு அந்த மரியாதை இருக்காப்பா? நமக்கு பண்ண எல்லா கொடுமைகளுக்கும் அவங்கள பழி வாங்கணும்ப்பா. அப்படி செய்யணும்னா நான் அந்த குடும்பத்துக்குள்ள போகணும். வெளியில இருந்து பழி வாங்குறதுக்கு பதிலா உள்ள அவங்க குடும்பத்துக்குள்ள போய் பழி வாங்கணும்.